ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். லெமன் ரைஸ்க்கு 2 எலுமிச்சை பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுட்டேங்க. நம்ம கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் காஞ்சி போன கருவேப்பிலை இருந்தது. அதையும் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் பேச்சுலர்லாம் சும்மா ஷார்ட்ஸ் பார்க்குறப்ப இது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினச்சி நான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் வியூஸ்லாம் போகணும் இல்லையா, மாற்றி மாற்றி வீடியோஸ் போடணும். அதுக்காக தான் நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, ஷேரும் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை ஜூஸையும் ஊற்றிடணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு கொதி வந்த உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கசப்பு தன்மை வந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு சாப்பாடு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டோம்னா நீங்கள் உப்பு பாருங்கள், தேவைப்பட்டா அப்புறமா போட்டுக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 4-5 பச்சை மிளகா நான் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க. நான் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வாழைக்காய். இன்றைக்கி காலையில் டிஃபனும் இதே தாங்க சாப்பிட்டோம். ஏன்னா இது சஞ்சுக்கு பிடிக்காது. சஞ்சு இன்றைக்கி டிஃபன் சாப்பிடல, லஞ்சு மட்டும்தான். நான் தெரியாமல் பாக்ஸில் போட்டு அனுப்புகிறேன். வந்தால் தான் தெரியும் சஞ்சுக்கு என்ன கதைன்னு. நான் அதுக்கு மேலே தட்டு வச்சு வாழைக்காய் வச்சு இன்றைக்கி லஞ்ச் இதுதாங்க கொடுத்துருக்கேன். ஈவினிங் தான் தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு.